TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சக்கள் இனவாத அரசியலை தீவிரமாக முன்னெடுப்பார்கள் என சிறுபான்மை சமூகங்களின் அரசியல்வாதிகள் கவலை. தமிழ் பொது வேட்பாளருக்கு 2வது விருப்பு வாக்கையே அளிக்க வேண்டும் என மனோ கணேசன் கோரிக்கை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிறி ஜயசேகர பிரிவு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானம். பிரதான அரசியல் தலைவர்களை ஒரே மேடையில் கொண்டுவர பொதுபல சேனா முயற்சி. சர்ச்சைக்குரிய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு மன்னார் நீதிமன்றத்தால் பிணை. குற்றச் செயல்கள் மூலம் சம்பாதிக்கப்பட்ட சொத்துகள் தொடர்பான சட்டமூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழுவின் கூட்டத்தை தொடர்ந்து அதன் ஜனாதிபதி வேட்பாளராக தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று காலை முறைப்படி அறிவிக்கப்பட்டார். பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த கசினோ முதலாளி தம்மிக பெரேரா இறுதி நேரத்தில் மனம் மாறியதை அடுத்தே நாமலை அறிவிக்க வேண்டிய நிலைக்கு கட்சி தள்ளப்பட்டது. தனிப்பட்ட காரணங்களுக்காக தேர்தலில் போட்டியிடாமல் விடுவதற்கு தீர்மானித்ததாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திற்கு கடிதம் எழுதிய தம்மிக பெரேரா தாயாருக்கு சுகவீனம் ஏற்பட்டதால் தனக்கு போட்டியிட முடியாமல் இருக்கிறது என்று கட்சியின் சில உறுப்பினர்களுக்கு கூறியதாக தெரியவருகிறது. தேர்தலில் போட்டியிடாதிருக்குமாறு அவர் நிர்பந்திக்கப்பட்டார் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தயாராகிறார் என்றும் வதந்திகள் வெளியானதற்கு மத்தியிலேயே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு நேரத்தில் தான் போட்டியிடுவதாகவும் கட்சியில் இருந்து விலகிச் சென்றவர்கள் திரும்பி வந்து தன்னை ஆதரிக்க வேண்டும் என்றும் இன்று தனது வேட்பாளர் நியமன அறிவிப்பிற்கு பிறகு நாமல் அழைப்பு விடுத்தார். நாமல் களமிறங்கி இருந்தாலும் கூட ஜனாதிபதி தேர்தல் இந்த தடவை முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை போன்று 3 பிரதான வேட்பாளர்களான ஜனாதிபதி விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையிலான மும்முனை போட்டியாகவே இருக்கும் என்று அவதானிகள் கூறுகிறார்கள். தங்களது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாமலை களமிறக்கியிருந்தாலும் மக்களை பொறுத்தவரை அவர்கள் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு வாக்களிக்கப் போகிறார்களே தவிர பொதுஜன பெரமுனவை பாதுகாக்க வாக்களிக்கப் போவதில்லை என்று மூத்த அரசியல் அவதானி ஒருவர் கூறினார். ராஜபக்சக்கள் பெரும்பான்மை இனவாத அரசியலை மீண்டும் தீவிரமாக முன்னெடுப்பார்கள் எனவும் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான பேச்சுக்கள் நாமலின் மேடைகளில் உரத்து ஒலிக்கும் எனவும் 13வது திருத்தத்திற்கு எதிராகவும் அவர்கள் துவேஷத்தை கக்குவார்கள் எனவும் சிறுபான்மை சமூகங்களின் அரசியல்வாதிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிறி ஜயசேகர பிரிவு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்து இன்று அவரது கட்சியுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் தயாசிறி ஜயசேகரவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் கைச்சாத்திட்டனர். தமிழ் சமூகம் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்களில் ஒருவருக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகளால் களமிறக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளருக்கு 2வது விருப்பு வாக்கையே அளிக்க வேண்டும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கூறினார். வடக்கை தளமாக கொண்ட தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கு இருக்கும் உரிமையை தான் மதிப்பதாக கூறிய மனோ கணேசன், தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் தமிழர்கள் முதலில் பிரதான வேட்பாளர்களில் ஒருவருக்கு தங்கள் வாக்கை அளித்துவிட்டு 2வது விருப்பு வாக்கை பொது வேட்பாளருக்கு அளிக்கலாம் என்று தெரிவித்தார். அதேவேளை வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரன், தமிழ் மக்கள் தங்களது வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளித்த பிறகு 2வது விருப்பு வாக்கை பிரதான வேட்பாளர்களில் ஒருவருக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி வருவது குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பதை நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் தினத்திற்கு முதல் நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அறிவிக்கவிருக்கிறது. தனது கட்சி தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அணி சேர்ந்து நிற்பதாகவும் தங்களை ஆதரிக்குமாறு ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடமிருந்தும் பிரேமதாசவிடம் இருந்தும் அழைப்பு வந்திருப்பதாகவும் ரிஷாத் பதியுதீன் குறிப்பிட்டார். அடுத்த ஜனாதிபதியை மக்கள் தீர்மானிப்பதற்கு உதவும் விதமாகவும் பிரதான அரசியல் தலைவர்கள் பொதுவான கொள்கை ஒன்றை அறிவிப்பதற்கு வசதியாகவும் அவர்களை ஒரே மேடையில் கொண்டு வருவதற்காக மகா சங்கத்தின் மாநாடு ஒன்றை கூட்டுவதற்கு பொதுபல சேனா தீர்மானித்திருப்பதாக அதன் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் நேற்று கூறினார். குறித்த மகாசங்க மாநாடு இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் கூட்டப்படும் என்றும் அதில் குறைந்தது 5000 பிக்குமார் பங்கு பற்றுவார்கள் என்றும் அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு மன்னார் நீதிமன்றம் இன்று சரீர பிணை வழங்கியிருக்கிறது. மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை அத்துமீறி புகுந்து இடையூறு ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் செய்த முறைப்பாட்டை அடுத்து கைது செய்யப்பட்ட அர்ஜுனாவை மன்னார் நீதவான் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருந்தார். இன்று கைவிலங்குடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவரை 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சிலரால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும், ஆனால் தாம் ஊழலை தடுப்பதற்காக பல சட்டங்களை இயற்றியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதேவேளை குற்றச் செயல்களால் சம்பாதித்த சொத்து தொடர்பான சட்டமூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த 2 சந்தர்ப்பங்களிலும் நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து காப்பாற்றி திறமையை நிரூபித்ததன் காரணமாக தமக்கு யாருடனும் போட்டி இல்லை எனவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும் அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார். ஊடகவியலாளர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதனை தெரிவித்த ஜனாதிபதி அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையை கூற வேண்டும் என்று வலியுறுத்தினார். கட்டாரின் தலைநகர் டோஹாவில் நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹமாஸ் இயக்கம் அதன் புதிய தலைவராக யாஹ்யா சின்வாரை ஏகமனதாக நியமித்திருக்கிறது. கடந்த வாரம் தெஹ்ரானில் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார். இதனை அடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் காசாவில் உள்ளக தலைவராக இயங்கிய சின்வாரை ஹமாஸ் இயக்கம் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.